ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துக்கிறது கிரேசி சைபார். நாமங்க அது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹாலோகிராம். ஸோ ஹாலோகிராம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபோனில் உள்ள அந்த 2D இமேஜஸ் எல்லாத்தையும் எப்படி 3Dயில் பார்க்குறது அப்படின்றதான். ஸோ இன்னைக்குரிய வீடியோவில் நம்ம அதுக்குரிய ஒரு ப்ரொஜெக்டரையும் அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் உள்ள எந்தெந்த ஃபோட்டோ இல்லை எல்லா ஃபோட்டோவுமே கூட நம்ம ஹாலோகிராம் வீடியோவா இல்லை ஹாலோகிராம் ஃபோட்டோவா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்மளோட சேனலோட அந்த இன்ட்ரோவை எப்போ பார்த்தாலும் நம்ம 2Dலேயே நம்ம ஃபோன்லேயே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இன்ட்ரோவை எதில் பார்க்க போகிறோம்னா, நான் செஞ்ச அதே ஹாலோகிராமில் ஒரு 3D ஆப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த ஹாலோகிராமுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு கிளார் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்க்கறதுக்காக ஒரு செலோ டேப்பு, அதை வெட்டுறதுக்காக ஒரு சிஸ்டரு, அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பிளாக் சார்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளாக் சார்ட்டில் இந்த சார்ட்டில் நம்ம அந்த இதை யூஸ் பண்ணி ஸ்கேல் பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஒய்ரே நம்ம போட்டுக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி போடுறேன்னா. ஸோ இந்த மாதிரி சும்மா வேறு எந்த இதில் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ இப்போ எக்ஸ்ரேல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக 0.5 ஒரு சென்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 0.5 எங்கே இருக்கோ அதை நீங்கள் சென்டராக சூஸ் பண்ணிக்கிட்டு 0லேருந்து 1 வரைக்கும், அதாவது அந்த 1 சென்டிமீட்டர், ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் மட்டும் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதிலிருந்து ஒரு 3.5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கணும். ஹைட்டு நம்ம 3.5 சென்டிமீட்டர் இல்லைனா 4 சென்டிமீட்டர் கொடுங்க எடுத்திங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 3.5 நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதுக்கு நேராக ஒரு சின்ன மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சும்மா போட்டுடலாம். இதிலிருந்து ஒரு 6 சென்டிமீட்டர், அதாவது சென்டரை 3ஆக வச்சுக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் 3ஆக வச்சுக்கிட்டு சென்ட்ரு 3லேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் நீங்கள் மார்க் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம கீழே உள்ள கோடையும் இந்த மேலே உள்ள கோடையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு டயக்ராம் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ முன்னாடி நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சீட்டு. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் சீட்டை நீங்கள் இப்போ எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு மார்க்கரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு தேவையோ, அதாவது இந்த டயக்ராமை சுற்றி நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு மேலே போடணும். ஒரு அவுட் மார்க் மாதிரி. அவுட் மார்க் நம்ம போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். 4 பீஸ் சூப்பராகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2 பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தனியாக எடுத்துக்கோங்க. கீழே ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அது மேலே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ இப்போ கீழே உள்ள அந்த பாட்டம் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, கீழே உள்ள பாட்டம். ஸோ அந்த பாட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பாட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த பாட்டை இன்னொருத்துக்குரியதை உள்ள ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணி விட்ருங்க அந்த டேப்பை. இது கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்குள்ள கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதை எடுத்து விட்டாச்சு. ஸோ கீழே உள்ள பாட்டம் எப்போயுமே கரெக்டாக இருக்கிறாப்புல பார்த்தீங்கன்னா, மேலே உள்ளதை கூட நீங்கள் இப்படி மடிச்சு விட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நாளையும் நீங்கள் ஒட்டிக்கங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதை க்யூட்டாக அழகாக ஒட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த
நான் வந்து அந்த இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸோ லைட்ஸ் ஆஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாலோகிராமில் தெளிவாக 3D சூப்பராக தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் உள்ள வீடியோஸோ இல்லைனா ஃபோட்டோஸோ எப்படி நம்ம ஒரு ஹாலோகிராம் வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செஞ்ச ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரில் பார்க்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்த அந்த கிரேசி சைபரோட அந்த ஒரு வீடியோவும் நம்ம வந்து இதில் தான் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த இது வந்து இதுதான். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா ரொம்ப பெரிய டஃப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிரியேட் வீடியோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு. கிரியேட் வீடியோ, கிரியேட் பிக்சர், அதுக்கப்புறம் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து பை ஹாலோ பிக்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஹாலோ பிக்ஸ்னால் நீங்கள் வந்து அதை வாங்குறாப்புல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாதாரணமாக கிரியேட் வீடியோக்குள்ளே போய்க்குவோம். ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ பாருங்கள், நம்ம அது வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ அந்த கேலரிக்குள்ளே உள்ளதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தானாகவே அது ஒரு வீடியோவாக ப்ரிப்பேர் ஆயிரும். ஸோ நம்மளோட லோகோவோட அந்த இதை மட்டும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் வந்து இந்த மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. வீடியோஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அவங்க சாதாரணமாக வீடியோஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஹாலோகிராம் ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.